குக்கு செய்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க தீபிகா. இன்று நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர்கள் திமுகவின் மூத்த முன்னோடி முனைவர் காமாட்சி நாயுடு அவர்கள் மற்றும் இந்திய தேசிய லீக் கட்சியின் மாநில தலைவர் தடா ரஹீம் அவர்கள் மற்றும் பாஜகவின் விளையாட்டுத்துறை மாநில பொறுப்பாளர் ஹரிஹரன் அவர்கள். மூவருக்கும் வணக்கம் சார். வணக்கம். அம்பேத்கர் அவர்களுடைய நினைவு நாள் மாலை அணிவிக்கிறதுக்காக நீங்களும் போயிருந்தீங்களா? ஏன்னா பாஜக சார்பா மாலை அணிவிக்கிறதுக்காக போயிருந்தாங்க. அப்போ விசிகாவினர் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அங்கே இருந்தீங்களா நீங்க? கலவரமே தமிழ்நாட்டின் நிலவரம் அப்படின்றது நம்ம 4.5 வருஷமாக பல விஷயங்களை நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி குறிப்பாக அம்பேத்கர் ஐயாவினுடைய புகழை யார் காப்பிரைட்ஸ் வாங்கியிருக்கா? தமிழ்நாட்டில் பெரிய ஒரு தலைவலியாக இருக்குது. அம்பேத்கர் ஐயாவிற்கு மிகப்பெரிய முக்கியத்துவத்தை கொடுத்து மிகப்பெரிய அங்கீகாரத்தை கொடுத்த கட்சி பாஜக. அதையெல்லாம் தாண்டி ஒரு சட்டத்தை ஏற்றியவர், அந்த சட்டத்தை ஏற்றியவருக்கு நாங்கள் போய் மரியாதை செலுத்துகிறோம். இந்த நாட்டினுடைய பெரிய அளவில் ஒரு கான்ஸ்டியூஷனில் பெரிய அளவில் அவருடைய பங்கு இருந்திருக்கிறது. நாங்கள் போய் வழிபடுறோம், நாங்கள் போய் வணங்குறோம். இவங்களுக்கு என்ன பிரச்சனை? இன்னைக்கு நாங்கள் போகிறோம், அம்பேத்கர் ஐயாவை வணங்குகிறோம். இவங்களுக்கு என்ன பிரச்சனை? ஆனா ஒரு கோஷ்டி சேர்ந்துக்கிட்டு அம்பேத்கர் அவர்களை அடக்க நினைச்ச கூட்டம் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்களே. யார் சொன்ன அந்த கூட்டம்? இந்த கூட்டம் எந்த கூட்டம்? அதாவது விசிகா என்கிற கூட்டம், அது என்ன கூட்டம்னு தெரியல, போடுது ஆட்டம். 2026 பிறகு அது பிடிக்கும் ஓட்டம். இதுதான் எங்களுடைய தாரக மந்திரம். இன்னொன்னு, அம்பேத்கர் ஐயா யாருக்கு சொந்தமானவர்? பொதுவா எல்லா மக்களுக்கும் விசிகா கட்சி காப்பிரைட்ஸ் வாங்கினது போல இன்னைக்கு அம்பேத்கர் ஐயாவுக்கு பாஜக ஏதாவது செய்ய போனாலே அதற்கு ஒரே கலவரம் பண்ணிக்கிட்டு கீழே கத்திக்கிட்டு கூட இவங்க ஆளுங்க தான் கூட இருக்காங்க. குறியோ முறியோன்னு கத்துறது எதற்காக வந்திருக்காங்க? பர்பஸ் என்ன மேடம் அங்க போறதுக்கு? அவருடைய புகழுக்கு களங்கம் வேகக்கூடிய கட்சியாக இன்னைக்கு விசிகா இருக்கு. கூட ஐயாவுடைய கட்சியும் கூட. மொத்தத்தில் ஐயாவோட கட்சிக்கு சிங் சங் அப்படின்னு விசிகா வருஷம் ஃபுல்லா சிங்சாங் போடும். ஆனா இது போன்ற குறிப்பிட்ட சம்பவங்களுக்கு விசிகா கட்சி செய்யக்கூடிய கலவரத்துக்கு இவங்க கட்சி போடும் சிங் சங். என்ன வேலை இது? திமுக தூண்டி விட்டு விசிகா பண்றாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஏங்க, யாரு தூண்டி யாரு பண்றாங்க விஷயம் இல்லைங்க. எங்க போனாலும் கலவரம். திருப்பரங்குன்றம் போனா திமுக காரன் கலவரம் பண்றான். இங்க அம்பேத்கருக்கு அவருடைய மரியாதை செலுத்த போனா அங்க விசிகா காரன் கலவரம் பண்றாங்க. பொதுமக்கள் நம்ம எல்லாம் ரோட்ல நடந்தா இவங்க எல்லாம் சேர்ந்துட்டு கேங்கா கலவரம் பண்றாங்க. இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய பின்னணி என்னன்னு நீங்க சொல்றீங்க? இதோ முன்னணியில இருக்காருல, இவர் தான் சொல்லணும். அதுக்கு முன்னணியில் உட்கார்ந்து கொண்டு இருக்கக்கூடிய ஐயா காமாட்சி நாயுடு ஐயா தான் பின்னணியில இருந்து வேலை பார்க்கறாரு. இவரை போன்ற கட்சிக்காரங்க தான் இந்த மாதிரி பண்றாங்கன்னா ஒரு ரீசனோட தான் பண்றாங்கன்னு நீங்க சொல்றீங்க. அதுதான் என்ன ரீசன்? அதாவது நீங்க நிம்மதியா இருந்துட்டா, உங்களுக்கு எல்லாமே கிடைச்சிட்டா, இவங்க நாடி போக வேண்டிய அவசியம் இல்லைல்ல. இவங்களை பொறுத்தவரையிலும் நம்மளை கையேந்திர நிலைமையிலேயே வச்சுப்பான். ஒரு வெள்ளம் வரக்கூடாது நம்ம வேண்டுவோம், ஆனா அந்த வெள்ளத்தை வர வைப்பான். இவன் வெள்ளையும் சொல்லியமா வருவான். நாய்க்கு பிஸ்கெட் போடுற மாதிரி அப்படியே தூக்கி பால் பேக்கெட்டை தூக்கி போடுவான். அதை பெருமையாக 6 மாசம் கழிச்சு சட்டசபையில முதலமைச்சர் பேசுவாரு, அவங்க மகன் பேசுவாரு, இவரை போன்ற படுத்த மூத்த முன்னோடி பேசுவாங்க. இப்படிப்பட்ட ஒரு கேவல நிலையில தமிழ்நாடை வைத்துக்கொண்டு எங்க போனாலும் பிரச்சனை பண்றது ஒரு கட்சியினுடைய அழகா? உடனே சங்கி வந்துரும், ஐயோ சனாதனத்தை வேற இருப்போம். தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சியால் நடந்த பிரச்சனை சொல்லுங்க, திமுகவால் நடந்த பிரச்சனை சுட செய்தி. திருப்பரங்குன்றம் பிரச்சனைக்கு திமுக காரணம். மத கலவரத்தை பண்றதே அவங்கதான் இதுக்கு தூண்டுறாங்க அப்படின்ற கருத்து. நான் ஒரு நியாயத்தை சொல்றேன், யாரு கலவரம் என்னன்றது நீங்க சொல்லுங்க. திருப்பரங்குன்றம் ஒரு சப்ஜெக்ட் வருது. திருப்பரங்குன்றத்துல தீப ஒளி ஏற்றுவதற்கான ஒரு பிரச்சனை வருது. அப்போ பிரச்சனைக்குரியவர்கள் என்று திமுக ஜோடிக்க கூடியது யாரு? எங்களுக்கும் இஸ்லாமிய சொந்தங்களுக்கும் பிரச்சனை, ஐயோ இவங்களும் அவங்களும் அடிச்சுப்பாங்க. கடைசியில நாங்க யாருமே அடிச்சுக்கல, நாங்க திமுக காரணம் வேடிக்கை பாக்குறோம். பிரச்சனை அப்படின்ற மாதிரி சொல்லல. நான் முடிச்சிடுறேன். 100 வருஷத்துக்கு முன்னாடி இவங்க வரலாறு பற்றி எல்லாம் பேச வேண்டிய இவங்க கோளாறுலாம் சேர்ந்துட்டு வரலாறு பேசுறது உட்காந்துக்கிட்டு. நாங்கள் பேசுவது இஸ்லாமிய சொந்தங்களுக்கும் எங்களுக்கும் இன்னும் பிரச்சனை போல ஒரு பூச்சாண்டி வேலையை காமிச்சுக்கிட்டு. எங்க ரிட்டு போட்டது கோயிலுக்குள்ள இருக்கக்கூடிய ஈவோ, இஸ்லாமிய அமைப்புகள் போடல. இதுல என்ன தெரிய வருது? அவர்களுடைய வழிபாடை நாங்க வணங்குறோம், எங்களுடைய வழிபாடை அவங்க வழிவிட்டு வணங்குறாங்க. நடுவுல ஏன் நீங்க வந்த நாள் முதல் வடிவேல் சைக்கிள் ஓட்டு பாருங்க, அந்த கதையா வண்டியும் கொடுக்கல, வாடகையும் கொடுக்கல, அது போல வாக்குறுதியும் நிறைவேற்றல, இஸ்லாமிய மக்களும் ஏமாத்துற. திமுகவுடைய ஜாலாப்பே என்னன்னா, அங்கங்க கோயிலை இடிச்சேன், இந்துக்களை பிடிச்சி அடிச்சேன், இஸ்லாமியர்ட்டையும் கிறிஸ்துவர்கிட்ட போய் நடிச்சேன். இதை தாண்டி இவங்ககிட்ட ஒரு அஜெண்டா இருக்கா? இன்னும் இன்னைக்கு ஒரு துண்டு போட்டிருக்காரு. 7 கோடி தமிழ் மக்களை தலையில துண்டை போட்டுட்டு இவங்களே துண்டு போடுறாங்களே,
இன்னைக்கு இந்திய நாட்டை வாழ வைக்கக்கூடிய கட்சியில நாங்களாம் உறுப்பினராக இருக்கோம். நானும் அங்கே துண்டை போடுறேன். ஏன்னா இவர் துண்டு போடுவோம், நம்ம துண்டு போடாமல் இருந்தால் அது நல்லா இருக்காது. ஏன்னா 7.5 கோடி தமிழ் மக்கள் தலையில துண்டை போட்ட ஒரு கட்சிக்காரங்க இவ்வளவு கெத்தா கெட்டப்பா உட்கார்ந்துக்கிட்டு மிடுக்கா பேசுறது என்ன? அதாவதுங்க எல்லா விஷயத்தையும் நியாயப்படுத்துறது சரியா? என்ன வேணா பண்ணுவேன், எல்லா 2ஆம் கட்ட வேலையும் செய்வேன், ஹாயா உட்காந்துருப்பேன், அழகா மீசை வளர்த்துப்பேன். திருப்பரங்குன்ற சப்ஜெக்ட்லயே போராடி போராடி கடைசியில் இஸ்லாமியர்களுக்கும் முகம் சுழிச்சிட்டாங்க, நாங்களும் முகம் சுழிச்சிட்டோம். ஏய் எங்களுக்குள்ள பிரச்சனையே இல்லையா? இந்த சந்தானம் ஒரு படத்துல லேடிஸ்லாம் அடிச்சுட்டே இருப்பாங்க, ஒரு பொம்பளை தூக்கிட்டு வந்துருவாரு, ஏய் நான் சண்டைக்கே வரலடா, என்னடா வந்ததுல நீ சூப்பரா இருக்க, ஒரு 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 காமெடி வரும் பாருங்க. அது போல எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையுமே இல்லைங்க. நாங்க போய் அவங்க இடத்த கேட்டோமா, இல்ல அவங்க வந்து எங்க இடத்த கேட்டாங்களா? ஒரு சிறு பிரச்சனை வந்தது என்னமோ இயல்பு, அதை நாங்கள் பேசி முடித்து கொண்டோம். இன்னொன்னு ஒரு நிமிஷம் முடிச்சிருங்க. ஒரு இஸ்லாமியர் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடியவர் ஒரு வேலையை செய்யறாரு, நாங்க ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களை சார்ஜ் பண்ணல. இப்ப அண்ணன் இருக்காரு, நான் அண்ணன் இருக்காருன்னு சொல்ல நியாயத்தை பேசுவார். ஒரு மீட்டிங்ல அவர் சொன்னதை இன்றளவும் பாரதிய ஜனதா கட்சிக்காரங்க பாராட்டுறாங்க. ஏய் அவன் வருவான், இவன் வருவான், அது வந்துடும் இது வந்துடும், எவன் வந்தாலும் நீ வரக்கூடாதுடா. அந்த கொள்கையை இஸ்லாமிய பெருமக்கள் நீ கடைபிடிக்க தொடங்கிட்டாங்க. எத்தனை நாள் பலூன் விடுறது? காத்தடிக்கிறவங்க பலூன் பறக்கும், காத்து நின்று போச்சு. இவங்க பலூனுக்கு இனிமே வேலை இல்லை. ஏமாத்து, திருட்டுத்தனம், என்னது இது? திருப்பரங்குன்றத்துல போராடியவரை இவங்க ஃபேஸ்புக் அக்கௌண்ட்லாம் பார்க்கணுமே. ஏய் இது திராவிட மாடல்ரா, யாருக்கிட்டே அடி பணியாதுரா, சனாதனத்தை ஒழிப்போண்டா. நாங்கள்லாம் வேடிக்கை பார்க்குறோம், இந்த பக்கம் இஸ்லாமிய சொந்தங்கள், நாங்கள் இந்த பக்கம். ஏய் எங்களுக்குள்ளேயே எந்த பிரச்சனை இல்லை, நீ யாரா நடுவில்? திமுக எக்ஸ்போஸ் ஆன உடனே அண்ணன் மீசையை வச்சு ஒன்று சொல்கிறேன், வெற்றியோ தோல்வியோ மீசையை முறுக்குன்னு வரும் பாருங்க ஒரு படத்தில். அந்த கதையை மீசையை முறுக்கிட்டு இவங்க திரியிறாங்க அங்கங்கே. என்ன மேடம் ஜனநாயகம் இது? ஒரு ஜனநாயக நாட்டில் போய் ஒரு தலைவருக்கு மரியாதை செலுத்த முடியல, ஒரு நிகழ்ச்சிகளுக்கு போக முடியல, கலவரமே இல்லாத எங்கள் இடத்துல கலவரத்தை உண்டாக்கிட்டு இன்னமும் அப்படியே கமிஷனர் மாதிரி உட்காந்துட்டு இருக்காரு நடுப்புற. இவர்கள் மிடுக்காக, இவர்கள் அழகாக, இவங்க ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி பேசி ஊரை ஏமாற்றக்கூடிய வேலை எத்தனை நாள் செய்ய போறீங்க? கம்முன்னு இருக்காரு பாருங்க, மைக்கு வேலை செய்யாத மாதிரி. இதுவே நம்ம எதனா நியாயமா பேசிட்டா கம்முன்னு இருப்பாரு. அநியாயத்தினுடைய குரல் அடுத்த வருடம் வரும், அதையும் நீங்க பார்க்க தான் போறீங்க. சார் இதை பத்தி உங்களோட கருத்து சார்? இல்லை, தம்பி அழகாக பேசுகிறாரு, பாராட்டுக்கள். முதல் முறையாக அவர் கூட உட்காந்து டிபேட் பண்ணுறேன், கேட்குறேன். சின்ன வயசு, அதே நேரத்தில் வந்து அதான் அதே நேரத்தில் அவர் சொன்ன கருத்துக்கள்லாம் உண்மையான்னு பார்த்தா 100க்கு 100 பொய்ன்னு தான் சொல்லுவாங்க. ஏன் எதனால பொய்ன்னு சொல்றீங்க? உண்மையிலே இந்த வழக்கு போட்டது முஸ்லீம்களில் தான். முஸ்லீம்கள் வந்து தீபம் ஏற்றுறதை யாரும் எதிர்ப்பு தெரிவிக்கலை, அதை நீ ஏற்றிட்டு போங்க, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. பட் அந்த ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஏற்றுறேன்னு சொல்கிறாங்க இல்லையா, அது கூட நாங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கலை. அதே நேரத்தில் இவங்க வந்து நம்மளுக்கு எதிர்ப்பு தெரிவித்தாங்க. ஆடு கோழி காலங்காலமாக அங்கே அறுத்துட்டு வந்ததை அறுக்கக்கூடாது, அது வந்து எங்களுடைய புனிதம் கெடுது அப்படின்னு சொன்னாங்க. ஒரு 700 ஆண்டுகளாக, இன்றைக்கி நேற்று இல்லை, ஒரு 700 ஆண்டுகளாக நடந்துட்டு வரக்கூடிய அது ஒரு கிரிக்கை. அதுவும் வந்து டெய்லி போய் ஆடு கோழி அறுத்துட்டெல்லாம் மலையிலேருந்து எடுத்துகிட்டு வர மாட்டாங்க. வருஷத்துக்கு ஒரு தான் அந்த கந்தூரி விழா நடக்கும். அந்த கந்தூரி விழாவுக்கு போகிறவங்க 2 நாள் தங்கி இருந்துட்டு அது அடுத்து சாப்பிட்டுட்டு அப்படியே வருவாங்க. இதுதான் வந்து இது டெய்லி எல்லாம். பெரும்பாலும் தர்கா வழிபாடு என்பதே ஒரு 20% தான் ஏற்றுக்குவாங்க, 70% அதை புறக்கணிப்பாங்க. அந்த மக்கள் போய் சாப்பிட்டு வருவாங்க. சூஃபிக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மக்கள் மட்டும் சாப்பிட்டுட்டு அப்படியே இருப்பாங்க. பட் அதுக்கு வந்து தடுத்தது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், நம்பர் 1 கிரேடு கொடுக்கணும்னா திமுக கொடுக்குறான். ஏன்னா திமுக அரசு தான் தடுக்குது, காவல்துறை ஆய்வாளர் தடுக்கிறாரு. அதுக்கப்புறம் எச்ராஜா அங்கே வந்துட்டு அவருக்கே உண்டான பாணியில் திமுக இந்துக்களுடைய துரோகி, எதிரி அப்படின்னு பேசணுன்னு திமுக கிட்ட ஒரு பழக்கம் என்னன்னா, பாஜக RSS வந்து நல்லா புரிஞ்சு வச்சிருக்காங்க. எப்போல்லாம் திமுக ஆட்சி நடக்குதோ அப்போ நிறைய காரியங்களை அவங்க சாதிச்சுக்குவாங்க. யாரு? பாஜக நிறைய காரியங்களை சாதிச்சுக்குவாங்க. திமுக உதாரணம் சொல்றேன் பாருங்க. அங்க வந்து நீதி நியாயம்லாம் பார்க்காது திமுக. இந்துக்களுக்கு எதிரி திமுகன்னு எச்ராஜா, காடேஸ்வரன் போன்றவங்க பேசினாங்கன்னா உடனே இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா, அது நடுநிலையாக கூட தீர்ப்பு வழங்க மாட்டாங்க. முஸ்லீம்களுக்கு எதிராக அவங்களுக்கு ஆதரவாக செஞ்சிடுவாங்க.
எதனா ஒரு மேட்டர் சொல்லுங்கண்ணே. இல்ல இப்ப அது திருக்கழிவுக்குன்றம் இதே- இல்ல 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 நான் அண்ணா, இதை நான் முடிச்சிடுறேன். இல்ல இல்ல நான் சொல்றேன். நான் அப்படியே திருப்பரங்குன்ற விஷயத்துல இல்ல 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 திருப்பரங்குன்ற விஷயத்திலே என்ன நடந்ததுன்னு சொன்னா, இந்த பிஜேபி RSS எல்லாம் போய் அங்க வந்து பயங்கர போராட்டம். ஃபர்ஸ்ட் வந்து ஆடு கோழி அறுக்கக்கூட, அதாவது மேலே ஏறதுக்கு தடை விதிக்கிறார் இன்ஸ்பெக்டர். உடனே அங்க உள்ள ஒரு 10-15 முஸ்லீம்கள் போய் எஸ்பி கிட்ட கொடுக்குறாரு. எஸ்பி அதான் சொல்றாரு, கலெக்டர் கொடுக்குறாரு, கலெக்டர் அதான் சொல்றாரு. என்னடா இருக்குன்னு சொல்லிட்டு அங்க ஒரு 50 பேர் சேர்ந்துட்டு, வேற எல்லா அமைப்பும் எல்லா ஊர்ல இருந்து வரல, அங்க ஒரு 50 பேர் சேர்ந்து ஒரு போராட்டம் மாதிரி பண்றாங்க. அதன் பிறகு பிஜேபி இறங்குது, RSS இறங்குது, எல்லாமே இறங்குது. நீதிமன்றம் போறாங்க. நீதிமன்றத்துல வந்து என்ன நடக்குது, நீதிமன்றத்துல வந்து இங்க போய் ஆடு கோழி அறுக்கிறதுனால புனிதம் கெடுதுன்ற மாதிரி பெட்டிஷன் ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஆனா திமுக தரப்புல என்ன செஞ்சிருக்கணும், இல்லைங்க அது காலங்காலமா நடந்துட்டு வந்த ஒரு விஷயம், அதுல வந்து அரசுகள் தலையிட முடியாது அப்படின்னு சொல்லணுமா இல்லையா? அதை விட்டுட்டு பாஜக என்ன பெட்டிஷன் ஃபைல் பண்ணியிருக்காங்களோ அதை வழிமொழிஞ்சு நீதிமன்றத்தில் ஒப்புதல் வாக்குமூலம் திமுக வழக்கறிஞர் கொடுக்குறாரு. என்ன சொல்றாருன்னா, அந்த ஆடு கோழி அடுத்தவங்க ஒரு 18 பேர் மீது நாங்கள் வழக்கு போட்டிருக்கோம், 18 பேரை நாங்கள் கைது பண்ணியிருக்கோன்றாரு. என்ன சொல்றாரு? 18 பேர் வழக்கு போட்டிருக்கோம், 18 பேரை கைது பண்ணியிருக்கோம்னாரு. அப்போ என்ன ஆச்சு, இதுக்கு முன்னாடி ஆடு கோழி அறுக்கிறது சட்டவிரோதமாக திமுக ஒப்புதல் வாக்குமூலம் நீதிமன்றத்தில் கொடுத்துருக்கு. இதுக்கு ஒரே காரணம் என்ன சொன்னால், அங்கே H. ராஜாவும் காட்டேஸ்வரம் போய் உட்காந்து சொன்னாங்க பார்த்தீங்களா, திமுக இந்துக்களுக்கு எதிரி, இந்துக்கள். திமுக உடனே என்ன பண்ணோம், உடனே பல்ட்டி அடிச்சு முஸ்லீம்களுக்கு எதிராக என்ன இருக்கோ பண்ணிவிடு. அது முஸ்லீம்கள் ஒன்றும் இல்லை, வேறு வழி இல்லை அவனுங்களுக்கு. நமக்கு தான் ஓட்டு போடுவானுங்க, எப்படி நமக்கு தான் ஓட்டு போடுவானுங்க, வேற வழியே இல்லை அப்படின்னு சொல்லிடுறது. புரியுதுங்களா? இப்போ அதை தொடர்ந்து அங்கே H. ராஜா என்ன சொல்றாரு, அந்த தர்காவை இடிச்சிட்டு அந்த தர்காவை தேர்த்து வேற இடத்துல போய் வச்சுக்கிட்டோம் சொன்னாரா இல்லையா? எவ்வளோ காணொலிகள் இருக்கு. தமிழக அரசு என்ன நடவடிக்கை, ஒரு வழக்கு போட்டுதா அவர் மீது? காட்டேஸ்வரன் அப்படி பேசினார், தர்காவை இடிக்கணும்னு. காட்டேஸ்வரன் மீது வழக்கு போட்டுதா? எதுவுமே செய்யல. ஏன் செய்யல? அப்போ நீங்க அப்படி செய்யாதனுடைய விளைவு தான் இன்னைக்கு தீபம் விஷயத்தில் அவங்க நீதிமன்ற உத்தரவுன்றாங்க. இப்போ வந்து நாங்கள் வந்து திமுக வந்து இப்போ சோசியல் மீடியாவில், இப்போ தம்பி சொன்ன மாதிரி சோசியல் மீடியாவில் எப்படின்னா, சங்கிகளை விரட்டிட்டோம், சங்கிகளை அடிச்சிட்டோம், சங்கிகளை எங்கே அடிச்சிங்க, எங்கே விரட்டிங்கடா நீங்கள்? ஏன் இப்போ கூட வந்து என்ன சொன்னால், இந்த ஒரு பரபரப்பான சூழ்நிலை கூட உங்களுக்கு உண்டான அரசியல் தானே திமுக முன்னெடுக்குது. நான் ஆரம்பத்திலே இந்த விஷயத்தில் திமுக, இப்போது கடந்த ஆண்டு இது அதிமுக ஆட்சி நடந்தது இல்லையா, ஜெயலலிதா ஆட்சி நடந்தது, அது பிறகு எடப்பாடி அரசு நடந்தது, எடப்பாடி அரசு பிஜேபி கூட்டணியில் நடந்தது. அப்பெல்லாம் அந்த பிரச்சனை வந்ததா? 100 ஆண்டுகளா எங்க விளக்கேற்றிட்டு இருக்காங்க? அடிவாரத்துல தான் ஏத்தப்பட்டதா எங்க ஏத்தினாலும் அங்கதான் ஏத்திட்டோம் 100 ஆண்டுகளா. அப்பெல்லாம் ஏற்படாத பிரச்சனை இப்ப ஏற்படுது. நீதிபதி இப்படி தீர்ப்பு சொல்லிட்டார், நீதிபதி இப்படி தீர்ப்பு சொன்னாருன்னு சொன்னா உங்களுக்கு இன்டெலிஜென்ஸ் இருக்கா இல்லையா? உளவுத்துறை கண்காணிச்சிருக்குமா இல்லையா? இந்த மாதிரி வழக்கு ஒருத்தர் போட்டிருக்கா, இந்த வழக்கு இந்த நீதிபதி கிட்ட போயிருக்காருன்னு சொல்லும்போது இந்த நீதிபதி எப்படி தீர்ப்பு சொல்லுவார்? இன்டெலிஜென்ஸ் எல்லாமே ரிப்போர்ட் கொடுத்துருப்பாங்க இல்லையா? அப்போ முன்னெச்சரிக்கையா தமிழக அரசு என்ன நடவடிக்கை எடுத்து? எதுவுமே எடுக்கல. அப்போ இது தம்பி சொல்ற என்ன அப்படி செஞ்சாங்க. இங்க திருச்சிக்கு பக்கத்துல வந்து திருச்செரம்பூன்ற ஒரு இடத்துல வந்து ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு 1000 வருடங்களுக்கு முன்னாடி ஒரு இடம், வக்பு இடம். அது அங்க வந்து கோயில் இருக்கு. கோயில் வந்து 4000 வருடங்களுக்கு முன்னாடி உள்ள கோயில்னு சொல்றாங்க. இருக்கட்டும். இப்போ கோயிலை சுத்தி ஒரு இடம் இருக்கு. அந்த இடம் ஒரு இந்து கிட்ட இருக்கு, தம்பிக்கிட்ட இருந்து நான் வாங்குறேன். உதாரணத்துக்கு நான் வாங்குறேன், நான் வக்பு பண்ணிட்டேன்னா அந்த இடம் கோயிலுக்கு ஆயிடுமா? அது வக்பு இடம் இல்லை, கோயில் இடம் அப்படின்னு சொல்லிட்டு இதே H. ராஜா அங்கே போயிட்டு என்ன பண்ணார், இந்துக்களுக்கு விரோதி திமுகன்னாரு. உடனே வக்போர்டில் என்ன பண்ணிட்டானுங்க, திமுக வக்போர்டு எல்லாம் சேர்ந்துட்டு என்ன பண்ணிட்டாங்க, அந்த விஷயத்தை அப்படியே பல்ட்டி அடிச்சிட்டாங்க. திமுகவும் வக்போர்டும் சேர்ந்து அப்படியே பல்ட்டி அடிச்சு பின்வாங்கினாங்கல்ல. வெற்றி. அதுதான் 2024 வக்திருத்த மசோதா கொண்டு வரதுக்கு அந்த திருச்செந்துறை கோயில் விஷயம், அந்த கோயிலை சுற்றி உள்ள இடமே மேற்கோள் காட்டப்பட்டது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், H. ராஜா சொல்லட்டும், இல்லை அமித்ஷா சொல்லட்டும், மோடி சொல்லட்டும், யார் வேணா சொல்லட்டும், நீதிமன்றத்தை அணுகி அது உண்மையில் யாருடைய இடம் அப்படின்னா ஆரம்பத்துலேருந்து ஆய்வு பண்ணுமா இல்லையா? மேலோட்டமாக என்ன பண்ணிட்டாங்கன்னு சொன்னால் அது சில அதிகாரிகள் பண்ண தவறுன்னு சொல்லிட்டு பாஜக ஆதரவாக செயல்பட்டாங்க. இப்போ 2024 வக்ஃப் திருத்த சட்டம் கொண்டு வந்தோன்னு நாங்கள் அதை கடுமையாக எதிர்க்கிறோம் வானத்துக்கு பூமி குதிச்சு என்ன பிரயோஜனம்? அப்போ இதுக்கு காரணம் யார்? திமுகவா இல்லையா? இது ஆரம்பத்தில் கிள்ளி அறிஞ்சிருக்கணும். அப்போ பாஜகவும் RSSம் தொடர்ந்து இதை கையாளுறாங்க திமுக ஆட்சியில். இப்போ தம்பியோட சொன்னார், பிஜேபி RSSால் என்ன கடவுள்? கோயம்புத்தூரில் 19 இஸ்லாமியர்கள் கொல்லப்பட்டாங்களே, யாரால? RSS பாஜக. நாகூர் கலவரம் யாரால ஏற்பட்டது? RSS பாஜக.
வீக்கடத்தூர் கலவரம் யாரால ஏற்பட்டது? அரசு பாஜக தான். இது அத்தனையும் இன்னொரு விஷயம் என்னன்னா, இது அத்தனையும் திமுக ஆட்சியில் தான் நடக்குது. சார் இதை பத்தி உங்களோட கருத்து சார்? எல்லா பிரச்சனையுமே காரணம் வந்து திமுக தான் அப்படின்னு வந்து ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரு. அதாவது திமுகவுக்கும் திமுகவுக்கும் பிஜேபி ஆர்எஸ்எஸ்க்கு ஒரு லிங்குங்க, வேற ஒண்ணும் இல்ல. மறைமுகம் இல்ல, டைரக்டா இருக்கு. அதாவது வாய் புளிச்சதோ மாங்காய் புளிச்சதோன்னு மாப்பிள்ளை சார் பேசுறாரு, அது உண்மை இல்லை. நாங்கள் ஆரம்ப காலத்தில் இருந்தே எப்பயுமே வந்து ஆர்எஸ்எஸ் அப்படிங்கிற அந்த வகுப்புவாத இனம், நாங்கள் பிஜேபியை எதுக்கலை, ஆர்எஸ்எஸ்ங்கிற வகுப்புவாதத்தை தான் எதிர்க்கிறோம். இல்ல இல்ல இல்ல, அண்ணன் சொல்றது பாருங்க, எப்படி சொல்ற பாருங்க. பிஜேபி நாங்க எதிர்க்கல, ஆர்எஸ்எஸ் நாங்க எதிர்க்கிறோம். ஆர்எஸ்எஸ் யாருங்க? பாஜக. எப்படி இருக்கு பாருங்க. நான் புள்ளக்குட்டியை நாங்கள் எதிர்க்க மாட்டோம், அவங்க அப்பாவை தான் எதிர்ப்போம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆகையினால ஆர்எஸ்எஸ் வந்து பிஜேபி பிஜேபி எங்கள்கிட்ட வாஜ்பாய் இருக்கும்போது நல்ல கட்சி, வாஜ்பாய்க்கு அப்புறம் இருந்தது கெட்ட கட்சி. இப்ப இருக்கிற பிஜேபி நீங்க கூட்டணி வச்சீங்கன்னா நல்ல கட்சி இல்லைங்க. வாஜ்பாய் கூட நான் நெருங்கி பழகினா உங்களுக்கே நல்லா தெரியும், அவர் எவ்வளவு தங்கமான மனுஷன். ஆனா அதே தங்கமான மனுஷன் எப்படி வந்து இந்தியாவில் நடந்த 3 கலவரத்துக்கு முக்கிய புள்ளியா இருக்கு. ஆனா பட் அவர் இருந்தாரே தவிர ஆர்எஸ்எஸ் தான் அதை பண்ணுச்சே தவிர அவர் பிரதமரா இருக்கும்போது நடக்கல. ஐயா நீங்க ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, அதை வந்து ஆர்எஸ்எஸ் டேக்கன் ஓவர் பண்ணுச்சே தவிர இவர் பிரதமரா இருக்கும்போது இந்த என்னன்னா திமுக ஆதரிச்சது இல்லை. 99 பாராளுமன்ற தேர்தலில் திமுக ஆதரிச்சது பிஜேபிக்கு. அதனால வாஜ்பாய் நல்லவர், புரியுதுங்களா? ஏன்னு சொன்னா நம்ம ஆதரிச்சுன்னு சொல்றேன்ல, வாஜ்பாய் இஸ் கிரேட் மேன். சரி, நல்ல மனிதர் எப்படி கெட்ட கட்சியில் இருப்பார்? என்னுடைய கேள்வி. நல்ல மனுஷர் வாஜ்பாய் எப்படி கெட்ட கட்சியில் இருப்பார்? நீங்கள் தான் சொல்றீங்க ஒரு ராங் மேன் இஸ் கரெக்ட் மேன் இஸ் ராங் பார்ட்டி அப்படின்னு சொல்லி கலைஞர் சொல்லியிருக்காரு. அப்போது நல்ல மனிதன் தான் கெட்ட கட்சியில் எப்படி இருப்பார்? நீங்களே சொல்கிறீங்க கெட்ட கட்சின்னு, நல்ல மனிதன்றீங்க. அப்போது நீங்கள் கூட்டணி வச்சிங்கன்னா அவன் பரிசுத்தவன் ஆகிடுவான், மத சார்பின்மையானவனாக ஆகிடுவான். நீங்கள் கூட்டணி வெளியிங்கன்னா பாசிசம், பாஜக. அதிமுக ஆட்சியில் என்ன நடந்தது? எப்போல்லாம் மோடி வந்தாலும் கருப்பு கொடி காட்டினாங்க, கருப்பு பலூனெல்லாம் விட்டாங்க. விட்டது மட்டும் இல்லாமல் எல்லாரையும் விட சொன்னாங்களா இல்லையா? இதே திமுக ஆட்சி வந்தோன்னா வெள்ளக்கொடையோட போய் விமான நிலையத்தில் நிற்கிறாரு. கேட்டால் அரசு முறை பயணமாக வந்திருக்கேன், அதுக்கு முன்னாடி நான் ஆடு விற்கிறதுக்கு வந்து வரும்போது அதிமுக ஆட்சியிலையும் அரசு முறை பயணமாக தான் வர்றாரு. ஒரு பிரதமர் எதுக்கு வருவார்? அரசு அப்போ இந்த மாதிரி ஒரு பித்தலாட்ட அரசியலை திமுக தொடர்ந்து செய்துன்றனர். அதாவது இவர் வஞ்சகத்திலேயே ஊறி தலைத்து வந்தவர். ஏன்னா இந்த இதை எதாவது சொல்றல, வெள்ளக்கூட பிடிச்சி போனது தெரியல, ஊருக்கே தெரியும். இங்க பாருங்க, கரும்பு பலூன் விட்டது தெரியுமா தெரியாது தம்பி? எல்லாருக்கும் தெரியும், எல்லாருக்குமே தெரியும். இங்க பாருங்க, நீங்க என்னத்தை தான் பேசினாலும் எங்க மக்கள் வந்து நீங்க உங்க பேச்ச செவி மடிக்க மாட்டாங்க. தேவையில்லைன்னா நாங்க பேசிட்டே இருப்பேன். நீ பேசிட்டே இருங்க, பேசி 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 நாசமா போங்க. அதனால எங்களுக்கு ஒன்றும் எந்த விதமான என்னுடைய பார்வையில் என்னன்னா, பாஜக எனக்கு எதிரின்னா இவங்க திமுக துரோகி, வேற ஒன்றும் இல்லை. சிம்பிளா சொல்லிட்டேன். சரியா? இவர் கலவரங்கள்லாம் நடந்தது அந்த ஆர்எஸ்எஸ்னுடைய இதில் தான் நடந்ததுங்கிறது அது விசாரணையிலேயே ஒன்றிய அரசு பண்ண விசாரணை இதுலேயே தெரிஞ்சிருச்சு. அதை வந்து நம்ம மறைக்க முடியாது. எந்த விசாரணையா? ஒன்றிய அரசு கைது பண்ணி இங்க பாரு, இந்து முன்னணி தலைவர் எல்லாம் கைது பண்ணி தான் விடுதலை பண்ணாங்க. புரிஞ்சுக்கோங்க, சும்மா நீங்க எல்லாம் அப்ப பிறந்திருக்கவே மாட்டீங்க, கொஞ்சம் பொறுமையா பேசுங்க. ஆகையினால பாரதிய ஜனதா கட்சிங்கிறது வந்து வாஜ்பாயோட முடிஞ்சு போச்சு. அது சாப்டர் 1. இப்போ சாப்டர் 2. இப்போ அத்வானியும் அத்வானின்னு போகிறேன், நம்ம மோடிஜி அவர்களும் அமித்ஷா அவர்களும் எப்படி குஜராத்தில் வந்து அன்றைக்கு போக்குரா ரயில் எரிப்பு எப்படி நடத்தினாங்களோ அது மாதிரி இன்றைக்கு இந்தியா முழுமையும் எரிச்சுக்கிட்டு இருக்காங்க. யார் நடத்தினா? சரியா? யார் நடத்தினாங்கிறதே ஊரறிஞ்ச விஷயம். சரியா? சரி, இந்த கரூர்ல 40 பேர் சாவடிச்சது யார் பண்ண வேலை? அது யார் பண்ண வேலைங்கிறது இப்பதான் விசாரணை இருக்குல்ல. இல்ல, விசாரணை பண்ணி வரட்டும், விசாரணை ரிசல்ட் வரட்டும், அப்ப நம்ம யாரு பண்ணாங்க என்னன்னு தெரியும். புரியுதா? அது வழியும் கொஞ்சம் பொறுமையை காத்துருங்க. ஆகையினால இந்த மோடி வந்து என்ன பண்ணாரு, இன்னைக்கு புட்டின் வந்திருக்காரு, நேற்று வந்துட்டாருமா. பொதுவாகவே ஒரு நடைமுறை என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு அடுத்த தேசத்துல இருந்து ஒரு பிரதமரோ ஜனாதிபதியோ வந்தாக்க
இந்த நம்ம நாட்டினுடைய பிரசிடண்ட் அண்டு பிரதமர் வரவேற்பு பண்ணி அவங்களோட ஏதாவது ஒப்பந்தங்கள் இருந்தால் பேசுவாங்க. பேசிட்டு கடைசியில் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா எதிர்க்கட்சி தலைவரையும் மீட் பண்ணிட்டு தான் போவாங்க. அதே மாதிரி இங்கேருந்து எதிர்க்கட்சி தலைவர்கள் வந்து வெளிநாட்டுக்கு போனாலும் கூட அங்கே இருக்கக்கூடிய தலைவர்களையும் புரோட்டோகால் படி டைம் கேட்டு சந்திச்சுட்டு தான் வருவாங்க. இந்த அரசு வந்த உடனே எதிர்க்கட்சியிலெல்லாம் வந்து இக்னோர் பண்ணிட்டாங்க. எதிர்க்கட்சியெல்லாம் இக்னோர் பண்ணாங்க. இன்னொரு விஷயம் கூட உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு, பிரதமர், எதிர்க்கட்சி தலைவர் நியமிக்க வேண்டிய அந்த தேர்தல் கமிஷனரை இரவோடு இரவாக பழைய ஆன்டிடேட்டை போட்டு ஒரு ஆர்டரை பிறப்பித்தது யார்? கோர்ட் ஆர்டர் வர்றதுக்கு முன்னாடி இதே பிரதமர் தானே பண்ணாரு. அப்ப இவங்களுக்கு என்ன லட்சணத்தை பிரதமர் பண்ணாரு, பாஜக பண்ணாங்க. அது உண்மைதான், நீங்க சொல்றது அந்த மட்டும் உண்மை. 40 MP வச்சுட்டு எதுக்கு உட்காந்துருக்கீங்க? போய் சண்டை போட வேண்டியது பார்லிமெண்ட். நான் சொல்றேன், இப்படி ஒரு சட்ட விதிக்கு எதிராக ஒரு தேர்தல் ஆணையரை நியமிக்கிறாங்கன்னு சொல்லி போய் பிரதமர் வீட்டுக்கு முன்னாடி சாகிற வெளியும் உண்ணாவிரதம் உட்காருங்க. 40 பேர் 4 பேர் 5 பேர் சாகுங்க. அப்போ இந்தியா முழுக்க உங்களுக்கு நீங்க யாருன்னு தெரியும். நீங்க தான் சமூக நீதியின் உச்சத்தை. நான் வன்மையா கண்டிக்கிறேன் சார். அவரு சாவுங்கன்றாரு, அவங்களுக்கு சாவடிச்சுதான் பழக்கம். அவங்க கடைசி மட்டும் நான் என்ன சொல்றேன், 40 பேர் போயிருக்கீங்களா தமிழ்நாட்டு சார்பா? எதுக்கு போயிருக்கீங்கன்ற நானு அங்க போய் உட்காந்துட்டு டெல்லியில அந்த மாசு கட்டுப்பாடு, டெல்லி அரசியல் பேசுறதுக்கு போயிருக்கு. எல்லாம் நேற்று பாருங்க, டெல்லியில மாசு இது அதிகமா இருக்கு, அது குறைக்கணும். இது ஏன்டா அது டெல்லி கவர்மெண்ட் பாத்துக்கிறா? நீ தமிழ்நாட்டுல இருந்து போயிருக்கு, தமிழ்நாட்டு பிரச்சனை பத்தி பேசியா? தமிழ்நாடு பிரச்சனை தான் பேசி நேற்றுக்கு பூரா ஒத்தி வச்சாச்சே. என்னத்த பேசுனீங்க தமிழ்நாடு விஷயத்த? நமக்கு திருப்பங்குன்ற மேட்டரை பேசி ஒத்தி வச்சாச்சு. அதை ஒத்தி வச்சாச்சுல. இதே மாதிரி தேர்தல் ஆணையர் நியமிக்கும் என்ன பண்ணிட்டீங்க? கேக்குறது ஐயா 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 ஃபார்மாலிட்டி பேசுறதுக்கும் கடுமையான எதிர்ப்பு. அவர் சொல்றது சிம்பிள். இலவு விழுந்தா தான் உங்களுக்கு ஐயா சாகுங்க, 4 MP 50 MP சாகுங்க. உள்ளூர்ல மூக்கு கை எடுக்க முடியல. நீங்க என்ன ஊர் சப்ஜெக்ட் எல்லாம் பேசுறீங்கன்னு கேக்குறாரு. பதில் இல்லையா? கேப்பாரு. நீங்க ஐயா இங்க பாருங்க, 40 MP வச்சுக்கிட்டு போன திருப்பரங்குன்ற கதையை பேசிக்கிட்டு கலவரத்தையும் பண்ணிட்டு அது நீங்க அப்படி பேசவும் செய்றீங்க. எப்படி அது? பார்லிமெண்ட்ல அதை வந்து ஹிந்தியில பேசாதீங்க, ஆங்கிலத்துல பேசுங்கன்னு சொல்றாங்க. ஆங்கிலத்துல பேசுறது ஹிந்தியில பேசினாலாவது அட்லீஸ்ட் ஆங்கிலத்துல மொழிபெயர்ப்பாவது கொடுக்கணும். அதுவும் கொடுக்காம பிரதமர் வந்து நின்றுகிட்டு பேசுறாரு 1.5 மணி நேரமா. இதெல்லாம் ஒரு அரசு? இதுக்கு இந்த அரசுக்கு ஒரு பிரதமர் ஒரே பதில். பேசுறவங்களுக்கு தான் பிரச்சனை, கேக்குறவங்க தான் பிரச்சனை. இவங்க தான் உள்ளுக்குள்ள இருக்கிறது இல்லையா? எல்லா நேரம் கேண்டீன்ல சுத்துறதும் கீழே வந்து சுத்துறதும் வேலையெல்லாம் வச்சுக்க கூடாது. பொய்யான தகவல்களை பரப்புரை பண்ணக்கூடாது. யாருமே கேண்டீன் பக்கம் போக மாட்டாங்க. எங்க ஆட்கள் யாரும் கேண்டீன் பக்கம். நான் உடனே கேக்குறேன், சரி தொகுதிக்காக கேட்ட ஒரு MP பேரை சொல்லுங்க. தொகுதிக்காக என்ன கேக்குறீங்க? தொகுதிக்காக என்னையா கேட்காம இருக்கேன்? எல்லாமே மொத்தம் தான் தமிழகத்துக்கு வளர்ச்சி பாதையை நோக்கித்தான் எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பயணிக்கிறாங்க. புரிஞ்சுக்கோங்க. உங்க ஊர் MP பேரு? எங்க ஊர் MP பேரு எனக்கு தெரியாது. தெரியும். ஆமா, ஒரு மக்கள் பணி இல்லைங்க. சட்டமன்ற உறுப்பினர்ல இருந்து MP இருந்து ஒரு மக்கள் பணி இல்லை. அப்படியே வாய்ஜாலாப்பா பேசுறது. ஆர் ராசான் இவ்வளவு பேசுறாரு. நீலகிரி மக்களுக்கு செய்த ஒரு திட்டம், நீலகிரி மக்களுக்காக பேசின ஒரு பேச்சு நீங்க பாத்திருக்கீங்களா? ஒரு கேட்டு காணொலி பாத்திருக்கீங்களா? அக்கா கனிமொழி அக்கா கருணாநிதி ஐயாவுடைய மகள் என்று ஊரெல்லாம் தண்டோரம் அடிக்கிறாங்க. அவங்க தொகுதிக்காக பேச மாட்டாங்க மேடம். தொகுதியை பத்தி பேச மாட்டாங்க. ஒரு 5 வருஷங்க, ஒரு 5 வருஷம் மேண்டேட் வாங்கியாச்சு. என்னத்தை பண்ணி ஏமாத்துறது? எதையாவது குரலை வித்தையை காட்டு. அங்க போறது, அங்கேயும் BJP ஒழிகன்றது, இங்க வர்றது நாங்க BJP ஒழிச்சே தீர்வுன்றது. நீ மக்களுக்காக என்ன பேசுன? தொகுதிக்காக என்ன பேசுன? என்ன நிதி வாங்கி என்ன பண்ணீங்க? குக்கு செய்தி நேயர்களுக்கு மிக்க நன்றி. கிட்டத்தட்ட 60,000 சப்ஸ்கிரைபர் தாண்டி போயிட்டு இருக்கும். இதே போல தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு